ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம இன்னைக்கு கம்ப சோறும் கிராமத்து காய்கறி போட்ட காரக்குழம்பு வைக்க போகிறோம். அது என்னங்க கிராமத்து காரக்குழம்பு தானே கேட்குறீங்க? வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கு வேர்க்கடலை நைட்டே ஊற வச்சுருக்கேங்க. தண்ணி முழுகிற அளவுக்கு வச்சுக்கோங்க. இதில் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு குக்கரில் ஒரு 4 விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. 4 விசில் பத்தாது, ஏன்னா இது பச்சை வேர்க்கடலை கடையில் வாங்கினது. இப்போது இந்த இஞ்சி பூண்டையும் கலந்துட்டு நல்லா 2 கொதி வரும்போது பார்த்திங்கன்னா அது மேலே ஒரு நுரை மாதிரி வரும், அழுக்கு. அதை எடுத்து கீழே ஊற்றிட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில் விட்டது எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த குழம்புக்கு கருப்பு மூக்கடலை, வேர்க்கடலை, கருப்பு காராமணி போட்டிங்கன்னா குழம்பு நல்லா அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துட்டு வந்துடலாம். குழம்பு வைக்கிறதுக்கு புளி, பூண்டு, முருங்கைக்காய், வாழைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, கடுகு, வெந்தயம், சீரகம், பெருங்காயம். இதெல்லாம் தாளிப்புக்குங்க. கண்டிப்பாக பெருங்காயம் இருக்கணும், பூண்டும் அதிகமாக இருக்கணுங்க. இந்த குழம்புக்கு எல்லா காயும் போடலாம். கோவக்காய் போடலாம், உருளைக்கிழங்கு போடலாம், கரணக்கிழங்கு, சேப்பக்கிழங்குன்னு. இப்போது கம்பு நைட்டே நான் ஊற வச்சிட்டேங்க. அதை ஊற வச்சு தண்ணி வடித்து, தண்ணி இல்லாமல் தான் நம்ம இந்த சாதம் செய்யணும். இங்கே பாருங்கள், வெங்காயத்தில் நடுவில் இருக்கும் இல்லையா, அதை கட் பண்ணியாச்சு. அந்த கட்டை அது போடக்கூடாது. தக்காளியில் இருக்கிற அந்த நடு கட்டையும் கட் பண்ணியாச்சு. கத்திரிக்காயும் காம்பு எடுத்தாச்சு. வாழைக்காய் தோல் சீவியாச்சு. சக்கரவள்ளி கிழங்கும் க்ளீன் பண்ணியாச்சு. மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், தாளிப்புக்கு கடுகு, சீரகம். வேர்க்கடலை சொன்னோம் இல்லையா, 4 விசில் போட்டிருக்கேன். அது 3/4 வேக்காடு இல்லை 1/2 வேக்காடு தான் வேகும், மீதி குழம்புல வெந்துடும். புளி திட்டமான எடுத்திருக்கேன், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன். எங்களுக்கு ஒரு 4 பேருக்கான குழம்பு தான். இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் பாத்திரத்தில். அதில் கண்டிப்பாக பெருங்காயம் போடுங்க. பெருங்காயம் கண்டிப்பாக சேர்க்கணும், ஏன்னா வாழைக்காய், முருங்கைக்காய் வாதம், அதனால் கண்டிப்பாக அதை போடணும். 2 வெங்காயம் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை கட் பண்ணியிருக்கேன். இந்த வெங்காயம் ஏன் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன்னா, சின்ன வெங்காயம் இருந்தால் குழம்புக்கு நல்லாயிருக்கும். அது இல்லாததுனால பெரிய வெங்காயத்தையும் பெருசாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளியும் பெருசாக தான் கட் பண்ணியிருப்பேன். எல்லா காயுமே பார்த்திங்கன்னா பெருசாக தான் கட் பண்ணியிருப்பேன். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. இதில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் முருங்கைக்காவும் சக்கரவள்ளி கிழங்கும் போட்டு ஒரு வதக்கலாம். இந்த குழம்போட மாடல் எங்கள் பாட்டி வீட்டில் செய்வாங்கங்க. நம்மெல்லாம் சின்னதாக போடுறோம் இல்லையா காய், அவங்கெல்லாம் ரொம்ப பெருசாக போடுவாங்கங்க. வேலை முடியணும்னு பெருசாக போடுறீங்களா பாட்டின்னு கேட்டால், இல்லைம்மா, இப்படி வச்சாதான் குழம்பு ஆரோக்கியமாக இருக்கும், காய் நல்லா சத்தாக இருக்கும். ரொம்ப பொடியாக போட்டிங்கன்னா காய் வேகும் போது அதில் இருக்க சத்தெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் தாத்தா பாட்டி. இப்போ மிளகாத்தூள் போட்டு அந்த பச்சை வாசனை போக வதக்கிட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு, ஏற்கனவே நம்ம வேர்க்கடலை வேக வச்சதில் கொஞ்சம் உப்பு இருக்கும் இல்லையா, அதுவும் தான் சேர்த்து புளி தண்ணியோடு ஊற்றிடணும். உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு ஒரு 20 பங்கு வேகணும். இப்போ வெந்துடுச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா கத்திரிக்காய், வாழைக்காய், அதையும் அதில் போட்டுருங்க. இந்த கம்பு சோறு, சோள சோறு, அப்புறம் தினை அரிசி சாதம், இதுக்கெல்லாம் இந்த மாதிரி காரக்குழம்பு வச்சு சாப்பிட்டா சாப்பிடாதவங்க கூட கொஞ்சம் சாப்பிட்லான்னு தோணுங்க. அந்த காரக்குழம்பு அவ்வளோ நல்லா மணமாக இருக்கும். காரக்குழம்பு லவருக்கு தாங்க தெரியும் இந்த காரக்குழம்பு எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. எங்கன்னா ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டா கூட முதல்ல வந்த உடனே சாதம் வடித்து காரக்குழம்பு வச்சு தான் சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு காரக்குழம்பு பிரியவர்களுக்கு காரக்குழம்பு ரொம்ப பிடிக்குங்க. இங்கே பாருங்கள், தண்ணி இல்லாமல் அந்த கம்பை மிக்சியில் போட்டு 2ம் 1மா உடச்சி உதிரியாக இருக்கணும். தண்ணியே இருக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி கம்பை உடச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருங்க.
நான் இந்த டம்ளரில் கோபுரமாக ஒரு டம்ளர் அளந்து எடுத்து ஊற வச்சேன். இப்போது இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா 2.5 இல்லை 2.25 அளந்து ஒரு பாத்திரத்தில் வச்சுருங்க. இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு மீதி குக்கரில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுக்க போகிறோம். சோளத்துக்கும் இதே மாதிரி தான் செய்யணும், தினை அரிசிக்கும் இதே மாதிரி தான் செய்யணும். அவ்வளோதான். நல்லா தண்ணி கொதிச்சதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதை எடுத்து கையிலேயே உதுத்து போடுங்க. அந்த உதுத்து போடும்போது கட்டி இல்லாமல் வரும். நீங்கள் அப்படியே தட்டிட்டீங்கன்னா கட்டி கட்டி ஆகிடும். நம்ம என்ன உதுத்து போட்டாலுமே ஒரு சில இடங்களில் கட்டி கட்டியாக இருக்கும். அதையுமே நல்லா உடச்சிட்டு கைவிடாமல் நல்லா கலந்து எடுங்க. கொஞ்சம் கட்டி பதமாக வரும். தலை தலைன்னு கொதிக்கும், தழுக்கு தழுக்குன்னு. அந்த மாதிரி கொதி வர நேரத்தில் கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. ஏற்கனவே குழம்புல உப்பு இருக்கும். இந்த குழம்புக்கு ஏற்ற சாதம் தான், அதனால் நம்ம உப்பு கம்மியாக தான் போடணும். இது கூழ் கிடையாது இல்லையா, சாதம், கம்பன் சோறு. இப்போ குக்கரில் வச்சு மூடி போட்டு 4-5 விசில் விட்டு எடுங்க. சோள சோறும் இந்த மாதிரி கார குழம்புக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். களிக்கும் வச்சு சாப்பிட்லாம், சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். பொன்னி அரிசி, ரேசன் அரிசி, கம்பன் சோறு இந்த மாதிரி எல்லா சாதத்துக்குமே இந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோதான். இங்கே பாருங்க, சோறு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுக்கும் போதே நல்லா கேக்கு மாதிரி வருங்க. குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. 90% நல்லா வெந்துடுச்சுன்னு பாருங்க. காய் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா காய் நல்லா வெந்துடுச்சுங்க. வாழைக்காய் உடச்சிக்குது பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கும் நல்லா உடையுது. எல்லா காயுமே நல்லா வெந்துடுச்சுங்க. குழம்பு நல்லா மணமாக இருக்குது. அந்த சக்கரவள்ளி கிழங்கு, முருங்கைக்காய், வேர்க்கடலை வாசனை வீடே தூக்குற அளவுக்கு நல்லா காரக்குழம்பு மணமாக இருக்குங்க. அவ்வளவுதான். கருவேப்பிலை போட்டு இறக்கியாச்சு. குழம்பு ரெடி, சோறும் ரெடிங்க. இந்த கம்பு சோறு செஞ்ச உடனே குக்கர்லேருந்து எடுக்காதீங்க. ஒரு மணி நேரம் கழித்து இல்லை ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கட்டியாக நல்லா இருக்கும். உதுத்து விட்டாலும் உதிரியாக இருக்கும். இந்த சோறு ஒரு கையினா காய் பெருசு பெருசாக இருக்கும். அதை எடுத்து அள்ளி சாப்பிடுவாங்க. சாதம் கொஞ்சம்தான் இருக்கும், காயும் பருப்புமா அள்ளி சாப்பிடுவாங்க கிராமங்களில். இந்த குழம்போட வாசனையும் நீங்கள் எப்பவும் வைக்கிற மாதிரி இருக்காதுங்க. கிராமத்து காரக்குழம்பு நல்லா அட்டகாசமாக இருக்கும். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குழம்பு வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த குழம்ப செஞ்சு சாப்பிடுங்க. சந்தோஷமாக இருங்க.